தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை கர்த்தர் வசனத்தை கொண்டு ஆறுதல் அடைய செய்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 77ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இன்றைக்கு உங்களுடைய ஆபத்து காலங்களிலே, ஆபத்து கிட்டி இருக்கிற நேரத்திலே, ஆபத்து சூழ்ந்து இருக்கிற நேரத்திலே நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யார் பக்கமாக உங்களுடைய கண்கள் நோக்கமாகி கொண்டிருக்கிறது? யாருக்கு நேராக உங்களுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆபத்து நேரம் வரும் பொழுது அநேக நேரங்களிலே நம்முடைய கண்கள் இயல்பாகவே மனிதர்களை நோக்கி பார்ப்பதற்கு நேராக அது கடந்து செல்லுகிறது. மனிதர்களிடத்திலேயே நம்முடைய இருதயங்கள் திருப்பப்படுகிறது. மனிதர்களிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருமா? அவர்கள் எனக்கு ஒத்தாசை கொடுப்பார்களா? அவர்கள் என்னை ஆற்றுப்படுத்துவார்களா? ஆறுதல் படுத்துவார்களா என்று சொல்லி அநேக நேரங்களிலே நீங்கள் யோசிக்கிறது உண்டு. அவர்களிடத்திலிருந்து உதவி வந்தால், ஒத்தாசை வந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி. ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே ஒரு குறிப்பிட்டதான ஒரு சகோதரர் அவர்கள் கடந்த நாளிலே அவர்கள் சொன்ன அந்த காரியம், அவருடைய சொந்த விஷயமாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலே அவர் சிக்கி கொண்டார். சிக்கி கொண்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு எதுவுமே தோணல பாஸ்டர். அந்த நிமிஷம் இந்த நபர் எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டேன். காலையிலேயே வீட்டுக்கு போயிட்டேன். ஐயா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செய்ய முடியுமா? எனக்கான காரியத்தை நீங்கள் நின்று எனக்கு நடத்தி தர முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எப்பா உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால அப்படியே உடஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு சில வார்த்தைகளை சொல்லி அவருக்காக ஜெபித்து காரியங்களை சொன்னேன். நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார், கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அந்த இடத்த விட்டு அவர் கடந்து போனார். அப்போ நம்பிக்கையோடு கூட கடந்து போன அவர் அந்த ஆபத்தின் சூழ்நிலையில் அவர் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், மனுஷனை நம்பி தலை குனிந்தது போதும், இந்த நேரத்தில் உங்களை நான் நம்புகிறேன்னு சொல்லி அவர் கடந்து போனார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆபத்தின் சூழ்நிலை, அவரை சுற்றி இருந்ததான அந்த கடினமான பாதைகள் அவரை விட்டு விலகி போனது. சுற்றி இருந்ததான அந்த கருமேகங்கள் அவரை விட்டு விலகி போனது. ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிற்று. துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்தாரு. பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே ஆபத்தின் சூழ்நிலையில கர்த்தரை நான் தேடினேன், ஆண்டவர் அப்படியே எனக்கு அற்புதம் செஞ்சாரு. நான் இந்த இப்படிப்பட்டதான இந்த கார்மேகங்கள் என்னை சுற்றி கொண்டது, சூழ்ந்து கொண்டது, முடிஞ்சிட்டுன்னு நினைச்சேன். தேவன் எனக்கு ஒரு வழியை திறந்தார், ஒரு பாதையை திறந்தார். இன்றைக்கு ஆச்சரியமாய் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நேரங்களில் உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லி கேட்டவர்கள் ஏராளம் உண்டு. உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி அமைதியாக இருந்து போனவர்கள் அநேகர் உண்டு. இந்த ஆபத்தின் சூழ்நிலைகளிலே மற்றவர்களை தேடி போகிறதை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தரை பற்றி கொண்டிருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். தேவனை பிடித்து கொள்ளுங்கள், ஆபத்தை கர்த்தர் விலக்கி போடுவார். உங்கள் ஆபத்தின் சூழ்நிலைகளிலே கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆபத்து கிட்டி வருகிற நேரத்திலே அநேக நேரங்களில் இருதயங்களும் கண்களும் மனுஷர்களை, மற்ற காரியங்களை நோக்கி போகிறதை அறிந்திருக்கிறீர். இல்லை ஆண்டவரே, இருதயங்கள் எல்லாம் உமக்கு நேராக திருப்பப்படட்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆபத்தின் சூழ்நிலைகளிலே கர்த்தரை தேடினேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய ஆபத்தின் சூழ்நிலைகளிலே கர்த்தரை தேட, கர்த்தரை இறுக பற்றி கொள்ள தேவன் நீர் அவர்களுக்கு விடுதலையை தந்தரல ஜெபிக்கிறேன். என்னென்ன பிரச்சனைகளோடு கூட இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே அந்த பிரச்சனைகளை விட்டு அவர்கள் ஓயப்படட்டும், அவருடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகட்டும், அற்புதங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த நேரத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்தின் மேகத்தை கர்த்தர் விலக்கி போடுவாராக, பாதைகளை திறப்பாராக, வாசலை திறப்பாராக. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. God bless you.
காட் bless யூ. காட் bless யூ.